சிங்கப்பண்ணி எங்களை பெருமைப்படுத்தி இருக்காரு. சொன்னதை செய்வாரு, செய்வதை சொல்லுவாருன்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே செய்யறாரு. இதுக்கப்புறம் சிஎம் இவர்தான். அதுக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு எங்க அண்ணா தான், தளபதி தான் சிஎம். முதல்ல ரோட்ல வரனாலும் பயந்து தான் வரும். இப்ப ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு இவர் சிங்கப்பெண்ணன் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த இதுவும் அவங்க பாஸ்ட் 5 இயர்ஸ் டிஎம்கே இதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே. தற்கொலைன்னு சொன்னாங்க. தற்கொலையா இருக்கோம். உதயநிதி மட்டும் கூத்தாடி இல்லையா? எல்லாம் கூத்தாடி. ஏன் அவர் மட்டும் கூத்தாடி இல்லையா? அவரு படத்துல நடிச்சாருங்க. ஸ்டாலின் நடிச்சாருதான். அவங்க சொல்ல நாங்க ஷைன் ஆயின் தான் போவோம். சிஎம் விஜய் சார் புதுசா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா, சிங்கப்பெண் ரெடி பண்ணீங்க. எப்படி பாக்குறீங்க திட்டத்தை? வரவேற்கத்தக்கது தான் இது. இதனால எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஓகே, இன்னைக்கு விஜய் சார் பேசுறது எப்படி பாக்குறீங்க? ஸ்ட்ரெயிட்டா பார்த்து எப்படிங்கிறது ரொம்ப இதுவா எந்தூசியாசமா இருந்துச்சு. ரொம்ப கிட்ட பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். இது வந்து சிறப்பா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு எப்படி சொல்றது, சிங்கப்பண்ணி எங்களை பெருமைப்படுத்தி இருக்காரு. இனிமே வர சங்கதியினருக்கு, இனிமே வர பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பாதுகாப்பு, ஒரு முழுமையான பாதுகாப்பு, இனிமே ஒரு சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நாங்க எங்க பிள்ளைங்களுக்காக நாங்க பயப்படாம இருப்போம். எங்க சகோதரிகளுக்காகவும் எங்க பிள்ளைகளுக்காகவும் நாங்க இனிமே பயப்பட மாட்டோம். ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக எதுக்குமே நாங்க பயப்பட மாட்டோம். எங்க பிள்ளைங்களை சுதந்திரமா விடுவோம் இந்த திட்டத்துக்காக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் விஜய் சார் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, சிங்கப்பெண் அதிரடி படையினர். எப்படி பாக்குறீங்க இந்த திட்டத்தை? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நாள் உண்மையிலே சொல்ல போனோம்னா நாங்க முதல்ல ரோட்ல வரனாலும் பயந்து தான் வரும். இப்ப ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, ஆனா எங்களுக்கு உணர்றவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. விஜய் சார் பேசுறத நேர்ல பாத்துருக்கீங்க, எப்படி இருந்தது ஸ்பீச்? வைபா இருந்தது. அப்படிதான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்களுக்காக பெண்களுக்காக இது வரைக்கும் யாருமே முதல்ல எடுத்து பண்ணது கிடையாது. இவரு சொன்னாரு, அது செஞ்சுட்டாரு. அதுவும் இல்லாம 1 மாசத்துக்குள்ளேயே செஞ்சுட்டாரு. நாளையோட சேர்த்துதான் அவர் பதவி ஏத்த நாள் 1 மந்த் ஆகுது. அந்த 1 மந்த்துக்குள்ளேயே அவர் வந்து அவர் சொன்ன சிங்கப்பெண் அதிரடி படையை சைன் பண்ணதுக்கான நிறைவேற்றிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்காக வந்துட்டாரு சிஎம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே செத்துருவாங்க. தப்பு பண்ண நினைச்சாலே செத்துருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் மக்களுக்கு வந்து பெண்களுக்கு நல்ல சேஃப்டி இருக்கு. இதுக்கப்புறம் சந்தோஷமா நாங்க ஹாப்பியா இருப்போம். வேற என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் சிஎம் இவர்தான். அதுக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு எங்க அண்ணா தான், தளபதி தான் சிஎம். தலைவர் வந்து சிங்கப்பெண்ணை சிறப்பு படை திட்டம் இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காரு. இதனால பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியா நாங்க வந்து ஃபீல் பண்றோம். அவரோட பேச்சிலேயே வந்து அவ்வளோ ஒரு சேஃப்டினஸ் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ வந்து இனி வந்து பெண்கள் சுதந்திரமா எங்க வேணாலும் போகலாம் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை உருவாக்கியிருக்காரு. ஆண்கள் பெண்களை தொடர்றாங்கன்ற ஒரு செய்தி கேட்டாவே பெண்கள் சிங்கப்பெண் படை வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது வரைக்கும் எந்த தலைவருமே இது போல ஒரு படையை வந்து உருவாக்கினதே இல்லை. எங்க தலைவர் சொன்னாரு, சொன்னபடி ஒரே மத்தில செஞ்சுட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த மூமெண்ட் எங்களுக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் மூமெண்டா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இனி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எங்க வேணாலும் வெளில போகலாம் வரலாம். ரொம்ப சேஃப்டியா இருப்போம் நாங்க ஃபீல் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஸ்கீமா இன்னைக்குதான் ஓபன் பண்ணி எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது. ஆனா எங்களுக்கு நாங்க கட்சியில சேர்ந்து 2 வருஷமாவே சிங்கப்பெண்கள்ன்ற பேரு எங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதுக்கான சிறப்பு திட்டத்தை முன்னாடியும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இது வரைக்கும் இருந்திருக்கு. நானும் இது ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். நாங்களும் ரொம்ப நாளா இதை எதிர்பார்த்ததுதான். தளபதி சொன்னதை செஞ்சு காமிக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் சார் பார்த்தோம்னா இபிஎஸ் சார் என்ன சொல்றாங்க, 3 மாதம் கூட தாங்கி பிடிக்காது அப்படின்றாங்க அந்த ஆட்சி. இல்ல, எங்க கடைசி வரைக்கும் தளபதி ஆட்சி மட்டும் தான் தமிழ்நாட்டுல. இதை எழுதி வச்சு 10 வருஷம் என்ன 15 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும் இந்த சிங்கப்பெண்கள் படையோட அவர் நல்ல ஆட்சி நான் கொடுப்பாருங்க. நல்ல தமிழகத்தை உருவாக்குறோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா. பெண்கள் பாதுகாப்பு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மொத்த பாதுகாப்புமே அவர் கொடுத்து தமிழகத்தை நல்ல வழியில கொண்டு போவார். எங்க சிஎம் இருக்கிறது யாராலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்பாற்பட்ட விஷயம். எங்களுக்கு எல்லாம் அண்ணன் தம்பி எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எங்க வீட்டுல இருக்காரு. அதனால தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்ன்றதை விட எங்க குடும்பத்துல ஒருத்தர் இந்த நாட்டையும் காப்பாத்துவார், எங்களையும் காப்பாத்துவார். பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த ஆட்சியில கண்டிப்பா நல்ல முறையில நடக்கும். சார், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு இதுவா இருந்தது. இப்ப அந்த பாதுகாப்புக்கு முழு சப்போர்ட்டோட நின்று இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுவரைக்கும் எந்த ஒரு இதுலயுமே பெண்களுக்கு பாதுகாப்புன்னு எந்த இதுலயுமே இல்லை. இந்த அவர் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி போதைப் பொருளை தடுத்தது, எவ்வளவு குடும்பம் சீரழியுது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா
இவர்கிட்ட வந்து இந்த ஆட்சியில வந்தோடனே சொன்னதை செய்வாரு, செய்வதை சொல்லுவாருன்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே செய்யறாரு. மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் அந்த கஞ்சா பொருள், போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு ரொம்ப குழந்தைங்க சீரழிஞ்சது. இந்த போதைப் பொருள் எல்லாம் இல்லாம தடுத்த ஒரு சட்டம் இந்த சட்டமா தான் சார் இருக்கும். இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து கோயம்புத்தூர் இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணோம் சின்ன பொண்ணுக்கு. ஸோ இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இட்ஸ் குட் இனிஷியேட்டிவ். ஸோ இதை நாங்க வந்து ரொம்ப வரவேற்கிறோம். ஸோ எந்த ஒரு பொலிட்டிஷியன் சைட்ல இருந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்காதது கேர்ள்ஸ்க்காக, மெயின் உமன்ஸ் பவருக்காக மெயின் சப்போர்ட்டிவா இருக்கிறது, சைல்டுக்காக சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப இனிஷியேட்டிவா இருக்கும். இன்னைக்கு EPS அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி மிஞ்சி போனா 3 மாசம் தான் அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்பதான் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் அவங்க என்ன பண்றாங்க, என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, பீப்புளுக்கு அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பாஸ்ட் இயர்ஸ் வந்து அவங்க வந்து நடந்துட்டு இருக்கும் போது இதே இஷ்யூஸ் நடந்தது. ஏன் அப்ப யாருமே பேசல? ஏன் அப்ப யாருமே வந்து முன்ன நின்று ஏன் எதுவுமே குரல் கொடுக்கல? இன்னைக்கு இவர் சிங்கப்பெண்ணும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த இதுவும் அவங்க பாஸ்ட் 5 இயர்ஸ் DMK இதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே. அவங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம அவங்க இதுவையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க என்னென்ன பண்ணணுமோ அவங்க பீரியட்ல அது பண்ணாங்க. பட் இவர் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்ம ஆஸ் அ பப்ளிக் வி ஷுட் வந்து நம்மளுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மளும் நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் கொடுத்தாதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களும் இது இன்னும் மேற்கொண்டு என்னென்ன பண்ண முடியுமோ ப்ராப்பரா பண்ணுவாங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்கு. எந்த ஒரு ஆட்சியில வந்து பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. எங்க தளபதி வந்து பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிங்கப்பெண் இந்த மாதிரி படியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் சாரோ EPS சார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்றாங்க. அவங்க சொல்லுவாங்க இருப்பாங்க, சொல்லுவாங்க. தற்குறின்னு சொன்னாங்க, தற்குறியாக இருக்கிறோம். அவங்க சொல்ல நாங்க ஷைன் ஆயின்னு தான் போவோம். வர முடியாத சொன்னாங்க, ஆமா ஓட்ட மாறிடுச்சு, தற்குறினாங்க. அந்த தற்குறி தான் எல்லாரும் சேர்ந்து நம்ம தளபதி அண்ணாவை ஜெயிக்க வச்சிருக்கோம். பிரச்சனை இல்ல, சொல்ல எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க 3 மாசம் ஆச்சு, நாங்க 6 மாசம் ஆச்சு. வருகிற 5 வருஷம் இல்ல, வருகிற 20 வருஷம் நம்ம தளபதி அண்ணா மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. நாங்க தான், வேற யாருமே கிடையாது. அவர் வந்து கூத்தாடி சொன்னாங்க, CM ஆக முடியாது சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி வந்துச்சா? கூத்தாடி இல்லையா? உதயநிதி மட்டும் கூத்தாடி இல்லையா? எல்லாம் கூத்தாடி. ஏன் அவர் மட்டும் கூத்தாடி இல்லையா? அவரும் படத்துல நடிச்சாருங்க, ஸ்டாலின் நடிச்சாருதான். ஏன் அவரு கதாநாயகி, அவங்க அப்பா கதாநாயகன் தானே, அவரும் நடிச்சுதானே வந்தாரு. அது எப்படி இப்ப எல்லாருமே அதுல இருந்து வந்தவங்க தான். நாங்களும் இன்னைக்கு ஒரு விஷயமா இருக்கிறோம்னா எல்லாரும் கூத்தாடி தான் வராங்க. அவர் சொல்ல நாங்க ஷைன் ஆகும், எங்க கட்சி வளரும். அவ்வளவுதான் சொல்றாங்கன்ட்டு அந்த மாதிரி நடக்காதுல. எதிர்கட்சி சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது மாதிரி பேசினா அவங்க எதிர்கட்சி ஆக முடியும். அதனால அவங்க விமர்சனம் வச்சுட்டே தான் இருப்பாங்க. நாங்க வளர முடியும். அவங்க இருந்தா மட்டும்தான் நாங்க வளருவோம்.